வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இளம் தலைமுறையினரை சீரழிப்பதற்காக கஞ்சா வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். நெல்லூர்பேட்டை பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஆசிப், சதீஷ், கிரிதரன் ஆகிய 3 பேரும் பிடிபட்டனர். பிடிப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக அரசு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதால் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 இளைஞர்கள் சிக்கினர். திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட கேரளாவை சேர்ந்த நபர் உட்பட 5 பேர் சிக்கினர். இவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 6 கிலோ கஞ்சா சிக்கியது. எல்லைப் பகுதிகளில் ஸ்டாலின் அரசு முறையாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை குன்றத்தூரில் பள்ளி, கல்லூரி மாணவர்களை சீரழிக்க கஞ்சா கடத்தி வந்த நபரிடமிருந்து 22 கிலோ கஞ்சா சிக்கியது. தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் சாலை பகுதியில் நின்றிருந்த ஒடிஷாவை சேர்ந்த சின்சானி என்பவரிடம் நடைபெற்ற விசாரணையில் தமிழக பகுதியில் மொத்தமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளிமாநில நபர்கள் துணிந்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். திருவள்ளூர் அருகே கஞ்சா தொடர்பான தகராறில் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. நேதாஜி சாலை பகுதியைச் சேர்ந்த பொன்னுமணி என்பவர் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த போது கஞ்சா கிடைக்கும் இடம் குறித்து கேட்டு சுனில் என்பவர் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சுனில் தான் வைத்திருந்த கத்தியால் பொன்னுமணியை தாக்கியதை அடுத்து சுனில் சிக்கினார். மாநிலத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் அதன் அடிப்படையில் குற்றங்கள் அரங்கேறுவதும் வாடிக்கையாகியுள்ள நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத வாய்ச்சவடால் முதல்வர் விளம்பர முகத்தில் மட்டுமே உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.